உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஷாம் பிரதேசத்தில் ஒரு சமயம் இன்றைய கொரோனாவை போன்ற கொள்ளை நோய் ஒன்று பரவியது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்திற்கு கவர்னராக இருந்தவர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவினால் அந்த ஊரிலுள்ள மக்கள் வேறெங்கும் செல்ல வேண்டாம், அவ்வாறே வேறு இடங்களிலிருந்து மக்கள் அவ்வூரிற்கு வரவும் வேண்டாம் என்ற இறை தூதரின் கட்டளை கிணங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழைப்பையும் புறக்கணித்து அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அங்கேயே இருக்கிறார்கள். கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவுகின்றார்கள். அவருக்கு பின்பு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமின் கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அவரும் கொள்ளை நோயால் மரணிக்கின்றார். அவருக்கு அடுத்ததாக பொறுப்பேற்ற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை பார்த்து கூறுகின்றார், மக்களே, இந்த கொள்ளை நோய் தீயை போன்றது. நீங்கள் கொல்லிகள் போன்றவர்கள். ஒரு கொல்லியில் பற்றிக்கொள்ளும் தீ ஏனைய கொல்லிகளுக்கும் பரவாமல் இருக்க ஏனையவற்றை விலத்தி வைக்க வேண்டும். எனவே நீங்களும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி இருங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் கட்டளைப்படி சுய தனிமையாக்கத்தை கடைபிடித்த ஷாம் மக்கள் கொள்ளை நோயிலிருந்து தப்பினார்கள். இங்கு ஒரு முக்கிய விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். நீங்கள் எதை விட்டு விரண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். நாங்கள் அனைவரும் எப்போதோ ஒரு நாள் மரணிக்கத்தான் போகின்றோம். இந்த தொற்று நோயால் இல்லாவிட்டாலும் எமக்கான நேரம் வரும்போது மலக்குல் மௌத் அழைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இறந்து விடுவோம். சகோதரர்களே, இந்நிலையில் நாம் பயப்படுவதாக இருந்தால் அதிகம் பயப்பட வேண்டியது மரணத்தை பற்றி அல்ல, மரணத்தின் பின் மறுமை நாளில் எமது பாவங்கள் பற்றி சக்தி வாய்ந்த நீதிபதியான அல்லாஹ் எம்மிடம் வினவும் போது எமது நிலை பற்றித்தான். எமது பாவங்கள் அதிகரிக்கும் போது, எமது செயல்களாலும் சிந்தனைகளாலும் அல்லாஹ் விதித்த எல்லைகளை நாம் மீறும் போது அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஹதீசுல் குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். இன்று அநேகமான வாயில்கள் மூடப்பட்டு விட்டன. பாடசாலை வாயில்கள், பல்கலைக்கழக வாயில்கள், போக்குவரத்து, பள்ளிவாசல், கடைகள், நகரங்கள், என் முழு உலகினதும் கதவுகளுமே மூடப்பட்டுள்ளன. ஆனால் அல்லாஹ்வின் தௌபாவிற்கான வாயில் மட்டும் இன்னும் மூடப்படவில்லை. எமது மரணம் வரும் வரை அது ஒருபோதும் மூடப்பட மாட்டாது. இந்த வாயிலை விட்டும் உன்னை தடுத்துவிட ஷைத்தானுக்கு ஒரு போதும் அவகாசம் அளித்து விடாதே. ஏனெனில் உன்னை படைத்த மகத்துவமிக்க அந்த இரட்சகன் உன் மீது கொண்ட கருணையால் உனக்காக அமைத்த வாயில் அது. கவலைப்படாதே, நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான்.